sounds. Hi everyone, welcome back to our channel Jemmy Sony Vlogs. நம்ம இந்த குக்கிங் சேனலில் இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷை செய்யலான்னு யோசிச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அங்கே சிக்கன் இருக்குது. சிக்கன் தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நான் வெஜிடேரியன். இன்றைக்கி சிக்கனில் வந்து ஸ்பெஷலாக பெப்பர் சிக்கன் செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஏன்னா நமக்கு இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற பெப்பர் சிக்கன் த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு, த்ரோட் பெயினுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் பெப்பர் சிக்கன் செஞ்சு இன்றைக்கி நம்ம அசத்த போகிறோம். பெப்பர் சிக்கன் செய்ய என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் ஒரு 1.5 கிலோ சிக்கன் நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் இஞ்சி, ஒரு 100 கிராம் பூண்டு, ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நீட்டாக தோல் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இந்த 3 அரைக்கிறதுக்கு. கூடவே மசாலா எடுத்துட்டோன்னா ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் கறி மசால் தூள், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம். கூடவே பெப்பர் வந்துட்டு முழு பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த பெப்பர் சிக்கனுக்கு பெப்பர் தூள் யூஸ் பண்ணாதீங்க. கடையில் வாங்குகிற அந்த பெப்பர் தூள் வேணாம். நம்ம வீட்டிலையே இதை டைரெக்டாக அரைச்சி லாஸ்ட்டாக ஆன் த ஸ்பாட் நம்ம யூஸ் பண்ணோன்னா இந்த காரமும் அந்த டேஸ்ட்டையும் நல்லா நிற்கும், தொண்டைக்கும் ரொம்ப நல்லது. அது கூடவே 2 தக்காளி பழம் வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்க, தேவையான அளவு உப்பு, கடைசியாக மேலாக நம்ம தூவுறதுக்கு கொத்தமல்லி தழைகளை கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான். வாங்க சூப்பராக செஞ்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லாரையும் அசத்தலாமா? வாங்க இப்போது இந்த ப்ரிப்ரேஷன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதில் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து தேவையான அளவு ஆயில் எடுத்துகிட்டு அதில் நம்ம தாளிக்க வச்சுருக்கோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டோடனே அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டையும் வந்து சேர்த்து லேசாக வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்ல டேஸ்ட் இருக்கும். இதில் நீங்கள் பெரிய வெங்காயத்தோடு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கி வரும்போது நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா அதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஆயிலே வதங்கிடுட்டும். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா ஆயிலில் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இலை கொஞ்சம், இவ்வளோ சேர்த்து நான் நல்லா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். இவ்வளோத்தையும் இந்த வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. இந்த பச்சை வாசனை கொஞ்சம் போட்டும், இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கியாச்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த வெங்காயம் கூட சேர்ந்து நல்லா இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை அதில் சேர்த்துருவோம். தக்காளி பழத்தை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் ஆகிடும் சீக்கிரமாக. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் பீசஸ், அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டு அந்த கிரேவி கூடயே வந்து சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சிக்கன்லேயே ஆல்ரெடி வாட்டர் இருக்கும், அந்த வாட்டர் கண்டென்ட்லேயே வந்து கொஞ்சம் குக் ஆகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அந்த வெங்காயம் பேஸ்ட்டோடு சேர்த்து சிக்கனையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்க்கும் இதில் வந்து மஞ்சத்தூள் ரொம்ப முக்கியமானது. எல்லா நான்வெஜ்ஜுக்கும் மோஸ்ட்லி வெஜிடபிளுக்குமே நம்ம மஞ்சத்தூள் சேர்ப்போம். அது தேவையான அளவு சேர்த்து அதே ஒரு தடவை கிளறி விட்டுருங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூளும் கறி மசால் தூள் ரெண்டையுமே வந்து இப்போவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் நல்லா அதில் இருக்கிற தண்ணியிலேயே கொஞ்சம் ஒரு 1/4 பாகம் குக் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா திரண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது அதில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா ஹாஃப் குக் ஆகிடும். பட் ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லா சாஃப்டாக சிக்கன் வந்துடும். அதனால் தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மிளகு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழு மிளகையும் நீங்கள் நல்லா நீட்டாக பவுடர் பண்ணி இடுங்க. அப்போ தான் அந்த காரமும் இந்த டேஸ்ட்டும் நல்லா ரிச்சாக இருக்கும். கடையில் இருந்து வாங்குகிற பவுடரோடையும் உடனே நம்ம இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி யூஸ் பண்ணுற பெப்பர் தூள் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நான் தேவையான அளவு பெப்பர் சேர்க்குறேன். காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் இருக்கிற அந்த தண்ணியிலே வந்து இந்த மிளகும் சேர்ந்து இந்த சிக்கனோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் இந்த பெப்பர் மிக்சர் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. வாசனை சும்மா கமகமன்னு இருக்குது. ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து ஃபினிஷிங்காக நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாப் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் கருவேப்பிலையும் தூவிடலாம். டேஸ்ட்டுக்காக போடுறோம். இதை ஃபைனலாக போட்டு நீங்கள் சரிங்க ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ நமக்கு சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் நல்லா கிரேவியாக வேணும், கொஞ்சம் கிரேவியாக வேணும் நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கொஞ்சம் கிரேவியாக வச்சுக்கோங்க. இல்லை சுக்கா ஸ்டைலில் வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த தண்ணி வற்ற வச்சுக்க அப்படின்னா சுக்கா ஸ்டைலில் ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா? ஓகே, நம்ம சிக்கன் பெப்பர் சிக்கன் ரெடி.